ஒட்டுமொத்த திரைத்துறையே இங்கே கூடியிருக்கிறது ஒரு பொது நோக்குக்காக, ஒரு நியாயமான சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, தார்மீக ரீதியாக ஒரு வேண்டுகோளை வைப்பதற்கான ஒரு அணிவகுத்தல் தான் இங்கே. இந்த செய்தி நம்மளுக்கெல்லாம் புதிது கிடையாது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட, இன்று சிறையில் 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக வாடிக்கொண்டிருக்கின்ற 7 உயிர்களை, 7 நன்மனதை மீண்டும் சமூகத்திலே உலாவர ஒரு ஏற்பாடு செய்வதற்கான ஒரு அணுகுமுறை தான். இதில் எந்த அரசியல் குறுக்கீடோ அல்லது எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் நியாயமாக சட்ட ரீதியாக நடக்க வேண்டிய ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வர வலியுறுத்தி ஒரு வேண்டுதல் வைக்கத்தான் நாங்கள் கூடியிருக்கிறோம். இன்றா நாளையா என்று 1/4 நூற்றாண்டு காலம் ஒவ்வொரு இரவையும் கழிப்பது மிக மிக வேதனைக்குரியது. அதுக்கு பதிலாக ஒரே நேரத்தில் 1000 மரண தண்டனையை கடந்து போகலாம். முதல்வரை சந்தித்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதன் காரணமாக சிறைப்பட்டு கிடக்கின்ற 7 பேரையும் ஏற்கனவே ஒரு முறை அவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என்று கூறி மீண்டும் பல சட்ட சிக்கல்களா இல்லை வேறு சிக்கல்களா என்று தெரியவில்லை, மீண்டும் அவர்கள் சிறைக்குள்ளேயே வாடி கிடக்கிறார்கள். அவரை தங்களுடைய அதிகாரத்தில் மேன்மையாக என்னென்ன இருக்கிறதோ அந்த மேன்மையான அதிகாரத்தையெல்லாம் பயன்படுத்தி அந்த 7 பேரை மீண்டும் சமூகத்தில் உலாவர அனுமதிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தமிழக முதல்வர் அவரிடத்தில் நாங்கள் வைக்கப் போகிறோம். நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா, உரிச்சக்குழி மாதிரி இருந்தீங்க, ஏதோ ஒரு ஸ்டேட் சொல்ல அழகாக உருப்புட்டு முடி ஃபேஸில் இல்லை மிமிக்ரின்ற பேரில் அவ்வளோ பேரை என்ன கோழி மாதிரி இருக்கேன் சொல்லுங்க. இப்போ நீங்கள் வான்கோழிங்க, நெருப்பு கோழி. நீங்கள் தேங்க்யூ. வான்கோழியா நெருப்பு கோழியா ரெண்டு வச்சுக்கலாம், அதுவே வச்சுக்கலாம். அதுலேயும் டபுள் ரோல் வேணாமா? வேணாம். சரி, நான் கேட்க வந்தது